குறித்து அரசாங்கம் ஒதுக்கியுள்ள ஒதுக்கீடுகள் குறித்து நீங்கள் திருப்தி அடைவீர்கள்? இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் பேப்பரில் எழுதியிருக்கிறீங்க, பேப்பரில் என்ன ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்கன்னா யாழ்ப்பாணம் வடக்கு மாநிலத்துக்கு 5000 மில்லியன், வட்டவாகால் பாலத்துக்கு 1000 மில்லியன், பப்ளிக் லைப்ரரிக்கு 100 மில்லியன், இது உங்களோட பேப்பரில் இருக்குது. இந்த காசு வேண்டிய கைக்கு வந்து சேருமா? சொல்லுங்க. ஏன் நான் கேட்குறேன் என்றால் உங்களோட காசு உங்களோட பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட அரைவாசியோ அல்லது 3 பாகத்து துண்டு விழுந்தோம். இப்படி ஒரு 840 மில்லியன் மூணாவதுக்கு ஒதுக்கப்பட்டது. சரிதானே? அதில் வந்து முதல் கட்டமாக ஒரு 500 மில்லியனுக்கான வேலைகளுக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு, அதிலே ஒரு 250 மில்லியனுக்கு வந்து எல்லாம் டெண்டர் எல்லாம் கோல் பண்ணி எல்லாம் முடிஞ்சு வேலையை ஆரம்பிக்கிறோம். கேபினெட் அப்ரூவல் கொடுத்து சரிதானே? வேலையை ஆரம்பிக்க வேணும் என்று சொன்னால் அதுக்கிடையில் வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் வந்துச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு ஏற்கனவே அப்ரூவல் எல்லாம் இருக்குது, டெண்டர் எல்லாம் கோல் பண்ணியாச்சு. புதுசாக வந்தால் எல்லாத்தையும் நிப்பாட்டணும். சரிதானே? இப்போ 840 மில்லியனுக்கு அப்போவே ஒரு பிரதேச சபைக்கு அப்போவே நடந்த விஷயத்தில் 5% வரையில சரி அப்ரூவ் பண்ணப்பட்டதுக்கும் வரையில இந்த வள்ளெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து இப்போ இருக்குது. இப்போ கொடுத்த அந்த 800 எங்களுக்கு வர அப்ரூவ் பண்ண காசு எல்லாத்தையும் திருப்பி எடுத்தாச்சு. அதெல்லாம் திரும்பி போயாச்சு. இப்போ சொல்லுவாங்க இவங்க வேலை செய்யாமல் திருப்பி வேலை செய்ய விளங்க தானே? இப்போ இதுங்கிற சனத்துக்கு விளங்க வேணும், இவர்கள் என்ன செய்யணும் என்பது விளங்க வேணும். சரி, நீங்கள் கனவிலும் கற்பனையிலையும் பேப்பரில் பார்த்தோன்னா எல்லாம் வந்து சேரும் என்று சொல்லி சொன்னீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதெல்லாம் நடக்க போகிற காரியம் கிடையாது. இதை இவ்வளவு பேருக்கு விளங்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் படித்தாக்களுக்காவது விளங்கினால் அவர் ஏனியாக்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் நிலவரம். தமிழ் அரசியலின் எதிர்காலத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலாவது சொல்லுவாங்க, தமிழ் ஒரு பழமொழி இருக்குத்தானே, நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்றாயிருந்தால் உங்களுக்கு ஒரு தரம் தோக்கடிக்கலாம். சரிதானே? நீங்கள் எப்போ சிதறி இருக்கிறீங்களோ அன்றைக்கு வந்து உங்களை எல்லாரும் தோக்கடிக்கலாம். அந்த நிலைமையை வந்து தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ சரியான பலவீனமான நிலையில் தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கு. உங்களோட தமிழ் அரசியல் கட்சிகளால் எதையும் சாதிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்குது. வேறு சொல்லிட்டோன்னா நம்மள்கிட்ட ஒரு இராணுவ பலம் கிடையாது. ஒருமனை பாராளுமன்றத்தில் உங்களுக்கு இப்போ இருக்கிறத கூட 10-11 பேர் தான், 10 பேர் தான் நீங்கள் சரிதானே? ஆனால் உங்களோட எந்த உதவியும் அரசாங்கத்தை தேவை. நாங்கள் 159 பேர் இருக்காங்க. நீங்கள் போய் சும்மா பார்லிமெண்ட்டில் கழிச்சு போட்டு வரலாமல் வேறு ஒன்றும் நீங்கள் செய்யலை. சரிதானே? இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் கூட உங்கள்கிட்ட ஒற்றுமை கிடையாது. 2வது வாசிப்பில் வாக்கெடுப்பு நடந்தது இல்லை. எப்படி நடந்த வாக்கெடுப்பு? எப்படி நடந்தது சொல்லுங்க. வாக்கெடுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிக்கொண்டால் 3 விதமாக விளையாக வாக்களிச்சிருக்கீங்க. ஒரு தரப்பு வந்து ஆதரிக்கிறீங்க, செல்வம் அடைக்கலனால ஆதரித்து வாக்களிச்சிருக்காரு. இன்னொரு தரப்பு எதிர்த்திருக்கு, வைகேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் எதிர்த்திருக்கிறார். இன்னொரு தரப்பு அப்ஸ்டைன், அவர்கள் வந்து நாங்கள் வாக்களிப்பிலிருந்து அவர்கள் வெளியில் போய் அவர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ள. அங்கே தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்தமான நாட்டுக்கு எதிரான ஒரு வரவு செலவு திட்டம். அடே, இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட நீங்கள் ஒருமித்த முடிவு எடுக்க முடியாது. சரியோ ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியாது. இது எவ்வளோ கேவலம் கட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ எதிர்காலத்தில் தமிழ் மக்களோட தலையெழுத்தை நாங்கள் தீர்மானிக்க போகிறோமாக இருந்தால் குறைந்தபட்சம் நீங்கள் இந்த வாக்களிப்புக்கு முன்பாக ஒரு சந்தைக்கு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஒன்றில் எல்லாரும் ஆதரிச்சிருக்கலாம், எல்லாரும் எதிர்த்திருக்கலாம், எல்லாரும் விளையாடிருக்கலாம், ஏதோ ஒன்று செய்யும். நீங்கள் 3 விதமாக நீங்கள் உங்களோட விஷயத்தை அப்படியே பட்டவர்த்தனமாக காட்டுங்கள். எங்களை யாரும் கையாள முடியும், நாங்கள் ஒரு நாளும் ஒற்றுமையாக செய்ய மாட்டோம். அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. குறிப்பாக யாழ்ப்பாணம் சம்பந்தமாக சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக தெரிகிறது. அதை பற்றி என்னுடைய கருத்து. அது இன்றைக்கு ஒரு முக்கியமான உங்களுக்கு வந்து இந்த யுத்தம் முடியும் வரையில் இலங்கையில் சீனான்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் இலங்கை அரசாங்கம் சீனாட்டை யுத்தத்துக்கான நியாயமான உதவிகளை பெற்றுக்கொண்டது. ஆயுதங்கள், தளவாடங்கள், பல கோடிக்கணக்கில் வந்து பெற்றுக்கொண்டது. அதற்கு கைமாறாக
இலங்கை அரசாங்கம் சீனாவுக்கு பல விடயங்களை விட்டு கொடுத்தது. உங்களுக்கு ஹம்பாந்தோட்டையில் ஹாபர் கட்டுறது, ஹம்பாந்தோட்டையில் ஏர்போர்ட் கட்டுறது, இந்த போர்ட் சிட்டி, இப்படி பல விஷயங்கள். சீனாவுக்கு இலங்கை என்பது தேவையாக இருக்குது. இலங்கை வந்து இந்து சமுத்திரத்தில் வந்து ஒரு முக்கிய இடத்துல இருக்குது. அந்த முக்கிய இடத்துல இருப்பதன் காரணமாக இந்து சமுத்திரத்தில் தன்னுடைய கப்பல் போக்குவரத்துக்கு எந்தவித குந்தகங்களும் இல்லாமல் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவருக்கு இலங்கை என்றது இடம் அவருக்கு தேவை. அவை இலங்கைக்குள்ளே எப்படி வந்து கால் உண்ட முடியும்? ஏற்கனவே கால் உண்டி ஹம்பாந்தோட்டை ஹாபர் 99 வருஷம் குத்தகை கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்த்து 15,000 ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டது. கொழும்பு போர்ட் சிட்டி அவர்கள் தான் இப்போ வந்து அதனுடைய நிர்வாகம் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறாங்க. அவையெல்லாம் இருக்குது. இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கே பரவாயில்ல அல்லது வடக்குக்கெல்லாம் பரவாயில்ல. ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு பக்கத்தில் வந்து இந்தியாவுக்கான ஒரு நெருக்க வார்த்தை. இந்தியாவுடைய இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வருத்தல 4000 கிலோமீட்டர் போர்டர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கு. போர்டர்ன்ற நீளம் 4000 கிலோமீட்டருக்கு மேலே. அப்படி இருக்கைக்குள்ள வந்து ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர்டர் பிரச்சனை வந்து இருந்து கொண்டே இருக்குது. இப்போ நீங்கள் வடக்கு மாகாணத்துக்குள் அவர்கள் வருவதனூடாக இந்த பக்கத்தில் இருந்து இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையை அவர்கள் கொடுக்கலாம் என்று சொன்னால் அச்சம் இந்தியாவுக்கு இருக்குது. அது உண்மையிலேயே அவர்கள் அப்படி செய்வார்களாக இருந்தால் தமிழ் இந்த யாழ்ப்பாண தமிழ் மக்களும் அல்லது வடக்கு மாகாண தமிழ் மக்களுக்கும் கூட அது ஒரு பிரச்சனை தான். தற்போதைய இந்திய மீன்பிடி பிரச்சனையை தீர்ப்பதற்கான உங்கள் யோசனைகள் என்ன? இது குறித்து இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு மாநில அரசின் நிலைப்பாடு குறித்து உங்கள் கருத்து? முதலாவது விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள கடலும் ஒரு 9 மீட்டருக்கு மேலே ஆழம் கிடையாது. இதுக்குள்ள வந்து பெரிய கப்பல்கள் வந்து போக முடியாது. உங்களுக்கு பார்க்க நேர்னா அங்கால வந்து மன்னார் வளைகுடா, இந்த ரெண்டும் தான் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த 2 கேம் தான் இப்பொழுது இந்திய மீனவர்கள் வருது. இந்த 2 பக்கத்துலேயும் தமிழ் மக்கள் என்ன விதமான மீன்பிடியை வைத்திருக்கணும்னு சொன்னால் சாதாரணமான விசைப்படகுகளை வைக்கிறது, சாதாரணமான போட் வச்சு தான் மீன் பிடிக்கணும். ஆனால் இந்திய தரப்பில் என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இழுவை படகுகள், மடி வலைகள் பாவிக்கணும், ட்ரோலர்ஸ். அது உங்களுக்கு மண்ணோட சேர்த்து எல்லாவற்றையுமே அள்ளி கொண்டு போகிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஆயிரக்கணக்கான ட்ரோலர்ஸ் அப்படி இருக்குது. இவர்கள் ஏன் வடக்கு கடலுக்குள்ள அல்லது பாக்கனில் எங்கட பக்கத்துக்கு யாழ்ப்பாண பக்கத்துக்கோ மன்னார் பக்கத்துக்கோ வருகினம் என்று சொல்லி சொன்னால் இவர்களுடைய கடலில் மீன் இல்லை. அதை வளைச்சு துளைச்சு நாசமாக்கியாச்சு. அதை யார் நாசமாக்கிறதுன்னு சொன்னால் இந்திய தமிழக மீனவர் தங்களுடைய கடலை நாசமாக்கின பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கு. என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த வள்ளங்களை வச்சு அங்கே கூட அந்த வள்ளங்கள் தடை செய்யப்பட்டாலும் இன்னும் அதை வச்சு கொண்டிருக்கும். அதன் மூலம் அந்த கடலில் உள்ள எல்லா வளத்தையும் அடிச்சு இவர்கள் எங்கட கடலில் வாரத்துக்கு காரணம் மீன் இங்கே தான் இருக்குது. ஆகவே இந்த கடலை தேடி வருகிறது. இல்லை இவ்வளவு பேர் தொடர்ந்து கைது செய்யப்படணும், இவ்வளவு வள்ளங்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது, ஆனாலும் தொடர்ந்து வருகிறோம் என்று சொல்லி சொன்னால் இங்கான் மீன். ஆகவே இங்கே வருகிறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் டெல்லி அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் முதலாவதாக வந்து இந்த மீன்பிடி முறையை மாற்றவர். நீங்கள் இந்த இழுவை படகுகள் அல்லது மடி வலைகள் எல்லாத்தையும் நிறுத்தி இங்கே இலங்கை மக்கள் எப்படி மீன்பிடியில் ஈடுபடுகிறார்களோ அவ்வாறான ஒரு விடயத்தை நீங்கள் துவங்குவீங்களா இருந்தால் இந்த மக்கள் எதிர்க்க மாட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இல்லாவிட்டால் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்வாதாரமே இல்லாமல் போகுமாக இருந்தால் அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். இப்போ இதில் 2 விடயங்கள். ஒன்று, நீங்கள் உடனடியாக வந்து பாக்கு நீர்நிலையத்தையும் மன்னார் வளைகுடாவிலையும் நீங்கள் இவ்வாறான ட்ரோலர்ஸை வந்து பாவிக்கிறத நிப்பாட்டணும். அது எங்களோட பக்கத்தில் யாரும் பாவித்தால் அவையில் நிப்பாட்டணும், அங்கால அவையை பாவித்தால் அவர்கள் நிப்பாட்டணும். அது முதலாவது விஷயம். 2வது விஷயம், இந்த மீனவர்களுக்கு வந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கான உதவிகள் செய்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் சொல்லுவாங்க மல்டி டே போட்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கடலில் நீங்கள் போய் ஒரு வாரம் 10 நாள் நின்று மீன் பிடிச்சு கொண்டு வராங்க. சரிதான். இப்போ உங்களுக்கு தென்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 1000 வள்ளங்கள்
இருக்குது. சிங்கள முஸ்லீம் ஆட்கள் வச்சிருக்கணும் ஆழ்கடல் மீன்பிடிக்க போகிறாங்க. அவங்களுக்கு அதுக்காண்ட எல்லா வகையான தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவைகள்கிட்ட இருக்குது. ஆழ்கடலில் போய் நின்று மீன் பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு மயிலட்டியில் வந்து இறக்கி கொடுத்துட்டு திரும்ப கடலுக்கு போவாங்க. அதே போல் தென்பாதியில் கொண்டு இறக்கி கொடுத்துட்டு திரும்ப கடலுக்கு போவாங்க. சரிதானே? ஆகவே இப்போ நாங்கள் அப்படி ஒரு மல்டி டே போட் வேணும்னா கோடிக்கணக்கான அளவில் காசு. அப்போ அதுக்கு ஒரு மானியத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்திய தரப்புக்கும் இந்திய அரசாங்கம் ஒரு மானியத்தை கொடுத்து அவர்களையும் ஆழ்கடல் போகிறதுக்கு பழக்கம். இந்த ரெண்டு தரப்பும் என்ன, ரெண்டு தரப்புட்டும் மிகப்பெரிய அளவிலான ஆழ்கடல் இருக்குது. இந்த ஆழ்கடலுக்கு இப்போ யார் மீன் பிடிக்கிறோம்னு சொன்னால் சீனா காரணம், தாய்லாந்து காரணம், வியட்நாம் காரணம் எல்லாரும் வந்து எங்கட கடலில் மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய ஆட்கள் எங்கட கடலுக்கு போகிறது. இந்தியா தமிழக மீனவர்களும் அப்படி ஆழ்கடலுக்கு போயிட்டு பெரிய அளவில் மீன் பிடிக்கிறது கிடையாது. அதனால் என்ன நடக்குன்னா இந்த சின்ன கடலுக்கெல்லாம் நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே டெல்லி அரசாங்கம் யோசிக்கணும், தங்களுடைய தமிழக மீனவர்களை ஆழ்கடல் மீன்பிடிக்கு எப்படி அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை செய்து அதற்கான தேவைகளை பொறுத்து அதை செய்கிறது. இந்திய அரசாங்கத்தால் செய்ய முடியும். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒன்றும் செய்யாது. என்று சொல்லி சொன்னால் வந்து எங்களுக்கு மானியம் கொடுத்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை சேர்ந்து சந்திரசேகரமும் ஆமாம் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு 10 பேருக்காவது கொடுப்பாரு. 10 ஒரு மல்டி டே போட்ஸுக்கான உதவியை சந்திரசேகரம் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னால் வாழ்த்தலாம். செய்ய மாட்டார். ஆகவே இவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள் 2 தரப்பையும் அடிவட்டை விட்டு பார்த்து கொண்டிருப்பாங்க. நான் சொல்லக்கூடியது டெல்லி அரசாங்கம், தமிழகம், கொழும்பு இந்த 3 பேரும் முதலாவது வந்து இந்திய தரப்பில் இருக்கிற ட்ரோலர்ஸை நிப்பாட்டணும். 2வது வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ் யாழ்ப்பாண அல்லது வடக்கு மாகாண தமிழ் மீனவர்களும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களும் சரி, ஆழ்கடல் மீன்பிடிக்கு அவர்களுக்கான ஒத்தாசைகள், அவர்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் என்று சொல்லிக்கிறது வந்து ஒரு தேவையான உதவிகளை செய்து அதை எடுத்தால் தான் இந்த பிரச்சனை தீரும். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு முதலாவது இந்த நிமிடம் வரை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை இந்த அரசாங்கம் தெரிவிக்கிறது. மாறாக அவர்கள் புதிய ஒரு அரசியல் சாசனம் வரும் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு பிரச்சனைகள் தீர்க்கப் போகிறீர்கள் என்று பல முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு அவர்கள் இதுவரை எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. அடிப்படையில் அதிகார பகிர்வு என்ற விடயத்தை அவர்கள் எதிர்க்கின்றார். தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு தேவையில்லை. பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. உங்களுக்கு இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு வந்த வரலாறுகளை பார்ப்போமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக கூட வடகிழக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பது ஒரு கேள்வி. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லலாம். வந்து பலாலி விமான நிலையம். பலாலி விமான நிலையம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக மிகுந்த போராட்டத்துக்கு பிற்பாடு ஒரு சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கொழும்புக்கு வரக்கூடிய விமானங்களை போன்ற விமானங்கள் இங்கு வர முடியாது. என்றால் அதனுடைய ரன்வே ஓடுபாதையினுடைய நீளம் போதாது. அதனை கொஞ்சம் ஒரு 300 மீட்டர் ஓடுபாதை நீட்டப்படமாக இருந்தால் இங்கு பெரிய விமானங்கள் வந்துவிட முடியும். பெரிய விமானங்கள் வருமாக இருந்தால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எமது மக்கள் டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் உங்களுக்கு அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடியது நேரடியாகவே பலாலி விமான நிலையத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அவர்கள் கொழும்புக்கு வந்து 8 மணித்தியாலும் பிரயாணம் செய்துதான் யாழ்ப்பாணம் பல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். அவை இந்த விமான நிலையத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, கொஞ்சம் விரிவாக்கம் செய்து அப்படியான விடயத்தை செய்வதற்கு இவர்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னும் தயாராக இல்லை. அதற்கு ஒரு சதன் காசு ஒதுக்குவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய விமான நிலையம் ஒரு மிக ஒரு சிறிய ஒரு வீடு போன்ற இடத்தில் தான் அது இயங்கி கொண்டது. இப்பொழுது வரக்கூடிய இந்திய விமானத்தில் வந்து 60 பேர் தான் பிரயாணம் செய்யலாம். அதுக்கு மேல் பிரயாணம் செய்ய முடியாது. 20 கிலோ பொருட்கள் தான் கொண்டு வரலாம். அதுக்கு மேல் கொண்டு வர முடியாது. அது மாத்திரமல்ல, கொழும்பிலிருந்து கூட போகக்கூடிய விமானங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையங்களில் இங்கே கூடுதலான டிக்கெட் காசுகள் அறப்படக்கூடாது. அந்த 39,000-40,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க முடியும்னா பலாலிலிருந்து சென்னைக்கு போவதற்கு 60,000-62,000 ரூபாய் நாங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கிறோம். ஆக அப்படியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள்
எப்படி பொருளாதார ரீதியாக எங்களை முன்னேற்றி எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆகவே இவர்கள் வடக்கு மாகாணம் பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைவதை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆகவே அந்த நிலையில் எங்களை நாங்கள் தான் பார்க்கலாம், எங்களுடைய அபிவிருத்தியை நாங்கள் தான் பார்க்கலாம். ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் கூட மாகாண சபை தேர்தலை வைப்பார்களா என்பதை கேள்வி. நாங்கள் வைப்போம்னு சொல்லிங்க சொப்ப இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அவர்கள் சொன்னால் இந்த வருஷ கடைசியில் அல்லது அடுத்த வருஷம் என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கிறது. அப்போ கூட வைப்பணும்னு தெரியாது. என்றால் அவர்கள் அடிப்படையில் வந்து அதிகார பகிர்வுக்கு எதிராக இருக்க தேர்தலை வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மாகாண சபைகளுக்கு அவர்கள் எதிரான ஆட்கள். மாகாண சபை என்பது ஒரு வெள்ளை யானை என்று சொல்லக்கூடிய ஆட்கள். அப்போ அப்படியான ஆட்கள் வந்து எப்படி வந்து அதுக்கு தேர்தலை வைப்பினம் என்பது ஒரு பெரிய கேள்வி. அவர்களும் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது. ஆனால் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் இல்லை இல்லாவே வைப்பினம் என்று சொல்லக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்ல நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து குரல் கொடுத்து சண்டை பிடிச்சி எலெக்ஷனை என்று சொல்லி போராடாத வரையில் இவர்கள் மாகாண சபை தேர்தலை வைக்கவும் மாட்டாங்க. அதே நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கள் என்று சொல்லிக்கொண்டால் வந்து இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த விடயங்களை வந்து ஒரு சரியான தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை கொடுத்து எங்களை மரபணைத்து கொண்டு போகும் என்பது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பாரிய கேள்வி. அதனை அவர்கள் செய்வார். இது ஒரு இடதுசாரி அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக லெனினுடைய இதன்படி ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் சுய நிர்ணய உரிமை இருக்கிறது. லெனின் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். சரிதான். அவை EPRலும் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையில் கூடுதலான அக்கறை உள்ள, ஆர்வம் உள்ள, அதனை புரிந்து கொண்ட, அந்த அடிப்படையில் செயற்பட வேண்டும் தான் ஆரம்பத்தில் எங்களுடைய பாலிசி வந்து எங்களுடைய கொள்கை EPRல ஆரம்பிக்கிற பொழுது அந்த சிந்தனை தான் இருந்தது. ஆகவே லெனின் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது எல்லாத்தையும் நாங்கள் நிறையவே படித்திருக்கிறோம். மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார், லெனின் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு படித்திருக்கிறோம். அவை ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இப்பொழுது இவர்கள் தங்களை ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டாக சொல்லிக்கொண்டால், தங்களை ஒரு இடதுசாரி கட்சியாக சொல்லிக்கொண்டால், நாங்கள் முதல் தமிழ் மக்களோட தேசிய இனம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா? தேசிய இனம் என்பதை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வந்து சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா? சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சுயநிர்ணய உரிமைக்கு ஏற்ப அவர்களுக்கான அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்று சொன்ன தேவை வரும். ஆனால் இவர்கள் அதை எதனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லி சொன்னால் மௌனம். அதற்கான எந்த பதிலும் அவர்களிடம் கிடையாது என்று சொன்னால் அவர்களிடம் அந்த பதில் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் எல்லா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சில பேரை அவர்கள் இங்கே வைத்திருக்கணும் தங்களுக்கு ஏஜென்ட்கள் மாதிரி. இங்கே உங்களுக்கு சாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்குது. அதுதான் உங்களோட பிரச்சனையை தவிர உங்களோட பொருளாதாரத்தில் எல்லாரும் வளம் பெற்று விட்டால் எல்லாம் முடிஞ்சு போயிடும். எந்த காலத்தில் நாடு பொருளாதாரத்தில் வளம் வரும், எப்போ நீங்கள் வடக்கு கிழக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவீங்கள், எப்போ உங்களோட சமத்துவம் இந்த அரசாங்கம் வந்தால் புத்த கோயில்கள் கற்ற எல்லா விடயத்தையும் நிப்பாட்டி இருக்கணுமா? அதாவது வந்து நான் கேட்குறது வந்து சிங்கள மக்களோ பௌத்த மக்களோ வாழாத பிரதேசங்களில் பௌத்த கோயில்கள் தொடர்ந்து கட்டணும். யாரு யார் போய் கும்பிட போயிடும்? சரி, இப்போ நீங்கள் கைகட்டியில் வந்து நீங்கள் ஒரு கோயிலை கட்டியிருக்கீங்க, யார்கிட்டையோ காணிக்க கும்பிட போயிடும். இராணுவம் உங்களுக்கு இராணுவத்துக்கு ஒவ்வொரு இராணுவ முகாமுக்கும் இப்போ கோயில் அவங்க அதுக்குள்ள கும்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ 11 கோடியை கட்டி மிக பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் அவசியம். நீங்கள் வந்து மன்னாரில் வந்து திருக்கதீஸ்வரம் கோயிலுக்கு முன்னாடி ஒன்றை கட்டியிருக்கீங்க, அதையும் யாருக்கும் காணிக்கணும். திருக்கதீஸ்வரம் ஒரு வரலாற்று பூர்வமாக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பாடல் பெற்ற ஒரு சிவன் ஆலயம். இலங்கையில் இருந்து 5 சிவாலயங்களுக்குள் ஒன்று. சரிதானே? அதுக்கு முன்னால் நீங்கள் ஒன்று புத்தகையில் கட்டிக்கிறீங்க. நீங்கள் வந்து அதனுடைய வரலாற்றையே ஒரு சீரழிக்கிற நோக்கம் தானே கொடுக்குறீங்க. திருக்கோணேஸ்வரத்துக்கு முன்னால் எந்த பெரிய புத்தர் சிலையை கட்டி வச்சிருக்கீங்க? திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், முன்னேஸ்வரம், நகுலேஸ்வரம், காலையில் தொண்டேஸ்வரம், இந்த 5 சிவாலயங்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமை வந்தது. இப்போ நீங்கள் வந்து அந்த தொன்மைகள் எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி அங்கே கொண்டு போய் புத்தகையில் கட்டுறீங்க.
இப்போ இவர்கள் வந்தவர்கள் ஒரு இடதுசாரிகள் சாதி மத இன மத பேதம் ஒன்றும் பார்க்காதார்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவை குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுக்கணும். நாங்கள் இனிமேல் இப்படியான கோயில்கள் கட்டுப்பட மாட்டாது, இது நிறுத்தப்பட வேண்டும், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு முடிவு எடுத்தால் ஓகே, உங்களை நீங்கள் சொல்வதில் அர்த்தம். ஆனால் இன்றைக்கு மட்டும் அப்படி கொள்கிற முடிவு எடுக்கப்பட்டதா? உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வட திருவண்ணாமலை இதில் எந்த அதில் ஒரே ஏரியாவில் 28 புத்த கோயில்கள் கட்டப்படுதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வடக்கு கிழக்கு இணைக்கிற இடத்துல வந்து அந்த இணைப்பை வந்து துண்டிக்கிறதுக்காக அவர்கள் அதை சிங்கள பௌத்தமயப்படுத்துறதுக்கு. சரி, இப்போ நீங்கள் வந்து உண்மையான நேர்மையான இடதுசாரிகள் சிங்கள முஸ்லீம் தமிழ் வேறுபாடு இதையும் நாங்கள் பார்க்கல, நாங்கள் இனவாதிகள் அல்ல என்று சொல்லப்படுறீங்க. இது எல்லாத்தையும் நிப்பாட்டணும் இல்லை. சரி, கடந்த காலத்தில் எங்களுக்கும் உங்களுக்கு சம்பந்தங்களோ ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அதிகாரத்தில் இல்லை, நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, 3 பெரும்பான்மை இருக்கு, நீங்கள் நிப்பாட்டணுமே இல்லை. சரி, இப்படி இதுகளை செய்ய முடியாத ஆட்கள் நீங்கள் வந்து வரையக்கில் சொன்னீங்கன்னா எல்லா ப்ரைவேட் லேண்ட் எல்லாம் விடப்படணும்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் ஒரு 2 ரோட்டை இணைக்கிற ஒரு ஒழுங்கையை தான் நீங்கள் விட்டீங்க. மிகுதி காணி ஒரு காணியாக விடப்பட்டிருக்கோம். அந்த ஒழுங்கையை தவிர யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வேறு இடத்துலையோ ஏதாவது காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு இல்லை. அப்போ நீங்கள் ஜனாதிபதி நீங்களா முப்படையினுடைய கொமாண்டர், ஜனாதிபதி தான் முப்படையினுடைய கொமாண்டர், நீங்கள் சொன்னால் வே செய்யலாம். சரி, ஒவ்வொரு இராணுவ முகாமும் எத்தனை ஏக்கர் காணிக்கை இருக்குது? 500 ஏக்கர் 600 ஏக்கர் காணியை பிடிச்சிருக்கிறீங்களோ இல்லையோ? சரி, உங்களுக்கு வட்டபாகலில் பாருங்கள், ஒரு நேவி கேம்ப் கொண்டு வச்சுருக்கணும், 600 ஏக்கர். அவ்வளோ அங்கே தேவையா? இந்த பெரிய இடம் தேவையா? மைல் கணக்கில் இருக்குது நீளமாக. யாருக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்க? ஆற்ற காணியை பிடிச்சி வச்சுருக்கீங்க. அப்போ இது எல்லாத்தையும் உங்களால் வந்து ஒரு உத்தரவின் கீழால் செய்யலாம். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இராணுவத்தோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இராணுவம் வந்து என்ன ஒரு நாடு தானே, இராணுவத்தோடு பேசி கொண்டிருக்கிறோம், அவர்கள் சொல்கிறத கேட்டு செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த இராணுவத்தை கமாண்டாரு அப்புறம் நீ எலெக்ஷனுக்கு முன்னுக்கு உத்தரவாதம் எல்லாம் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுக்குற மாட்டேன்னு சொல்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் மக்களினுடைய அதிகாரங்களையோ அல்லது தமிழ் மக்களோட ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதையோ அதிகார பகிர்வொன்று ஏற்படுத்துவதையோ இந்த அரசாங்கம் செயற்படும் என்ற நம்பிக்கை என்னை பொறுத்த ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு இல்லை. என்னுடைய அரசியல் அறிவிக்கப்பட்ட வகையில் அவர்களை செய்யணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏறத்தாழ எனக்கு ஒரு 50 வருஷ அரசியல் அனுபவம் எனக்கு இலங்கையை பொறுத்தவரை இருக்குது. நான் ஒரு போராளியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு நீண்ட காலம் இருந்த நான் இந்த அடிப்படையில் இவர்களோடு நான் ஏற்கனவே பேசியும் இருக்கிறேன். இவர்களுடைய சித்தாந்தத்தையும் நான் படிச்சிருக்கிறேன். இவர்கள் ஜனதா விமுக்தி பெறமன 1971ஆம் ஆண்டு ஒரு முறை தெரியுமா நினைக்கிறேன், அவர்கள் முந்தைய ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டை பிடிக்கிறதுக்கு 71ஆம் ஆண்டு ரோகண விஜயவிடம் முயற்சி பண்ணார். அந்த கணவர் கொல்லப்பட்டவர். அந்த நேரத்தில் அவர்கள் 5 வகுப்பு எடுத்தார். அதில் ஒரு வகுப்பு வந்து இந்தியாவுக்கு எதிரான இந்தியா விஸ்தரிப்புவாதம், இந்தியா இலங்கையை பிடிக்க போகுது, சரிதானே? ஆகவே இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரம் நடத்தப்பட்டது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்தியா இலங்கையை பிடிக்கிறதுக்கு இந்த விஸ்தரிப்புவாதத்துக்கு துணையாக இருக்கிறதான்னு சொன்னால் மலைநாட்டு தமிழ் மக்களும் வடகிழக்கு தமிழ் மக்களும், இவங்கெல்லாம் இந்தியாவில் ஏஜென்ட். அப்படியான சிந்தனை மாறிட்டு தான் இப்போ உள்ளாக்களுக்கு இந்த சிந்தனையில் மாற்றம் இருக்காது. இவர்கள் கடைசியாக வந்து சொன்னால் இந்திய அமைதி காக்கும் படையில் இந்திய இராணுவம் இலங்கைக்கு வந்த பொழுது அதுக்கு எதிராக சண்டை பிடிச்சது. இலங்கை அரசாங்கத்துக்கு இங்கே இந்திய இராணுவம் வரவிட்டது பிள்ளைன்னு சொல்லிட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை பிடிச்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் முந்தி இந்த பெரிய வெங்காயத்தை என்ன சொல்கிறது, பொம்பை வெங்காயம்னு சொல்லுவாங்க. பொம்பை வெங்காயம்னு சொல்ல அது பயந்த காலம் இருக்குது. பெரிய வெங்காயம் மைசூர் பருப்புன்னு சொல்ல பயந்தவங்க எல்லாம் இந்தியாவில் மைசூரில் இருந்து வருது, அது எங்கேயோ இருந்து வருது, பேர் தான் மைசூர் பருப்பு, சரிதானே? அப்படியெல்லாம் கூட நடந்த விஷயங்கள். இப்போ உள்ள கேள்வி, இந்த நிலையிலிருந்து இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்களா? சிந்தனையில் மாற்றம் வந்திருக்காங்க.
அப்படி சொன்னால் என்ன பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் தான் வந்திருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. ஆக ஏதோ ஒரு விதமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தின் மேல் கொண்ட வெறுப்பின் காரணமாகவும் அவர்களுடைய ஊழல் கொள்ளை போன்ற காரணத்தாலையும் ஒரு மாற்றத்தை விரும்பின சிங்கள மக்களும் ஏனைய மக்களும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனையோ ஏனைய பிரச்சனைகளையோ தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இருந்தால் இதுவரை அவர்கள் அதற்கான ஒரு நேர்சீரான விஷயத்தை இன்னும் வெளிக்காட்டுகிறது. அது அரசியல் ரீதியாக வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ஈவன் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொல்கிறது வந்து கொரோனா நடந்த அந்த கோவிட் பீரியடில் கூட தேங்காய் 250 ரூபா விற்கிறது. இன்றைக்கு தேங்காயுடைய விலை 250 ரூபா. அரிசி இறக்குமதி செய்யப்படும். இறக்குமதி செய்யப்பட்டாலும் அரிசியினுடைய விலை பெருமளவு விலை ஒன்றும் குறைக்கப்பட்டது. உங்களுக்கு புளியினுடைய விலையே ஒரு கட்டத்தில் 1400 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உப்பு இல்லை, உப்பு இறக்குமதி செய்ய வேணும் என்று இல்லை. இப்போ சாதாரணமான மக்கள், அதாவது வந்து ஒரு அடித்தட்டு மக்கள், சாமானிய மக்கள் அரிசி, உப்பு, புளி, தேங்காய் இது இருந்தாலே அவங்க ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. இதை வாங்கக்கூடிய நிலையில் வந்து ஒரு சாமானிய சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பொருளாதார திட்டமிடல்களை செய்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து மக்களுக்குள்ள எப்படி மாற்றத்தை உருவாக்குவீங்க? இப்படியான ஒரு நிலவரத்தை வச்சிருந்தால் நாடு எங்கே நோக்கி போகும்? இன்றைக்கு நீங்கள் என்ன வேண்டின கடனை இன்னும் கட்டலை. கடன் கட்டாமலே இந்த நிலவரம் வேண்டாம். நீங்கள் கடன் கட்ட வலிக்கிட்டீங்கன்னா உங்கள் கையில் என்ன இருக்கும் மிச்சம்? இந்த நிலைமை இன்னும் எவ்வளவு மோசமாக. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கும் என்பதன் பெரிய கேள்விக்குறி. கட்சிகளை கூட்டணி அமைக்கப்பட்டதா அவர்களிடமிருந்து என்ன பதில் கிடைக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நான் பேசியிருந்தேன். அதே போல சித்தார்த்தன் அவர்களும் பேசியிருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேச்சுவார்த்தைகள் நாங்களே ஆரம்பித்திருந்தோம். கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ஒரு நிலைப்பாட்டிலும் தலைவர் ஒரு விதமான நிலைப்பாட்டிலும் இருப்பதாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் கட்சியினுடைய முடிவாக ஒரு சில விடயங்களை அறிவித்திருக்கிறார். அதன் பிரகாரம் வந்து தேர்தலுக்கு முன்பான தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான கூட்டத்தை யோசிக்கலாம் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தேர்தலுக்கு முன்பான ஒரு கூட்டத்தை அவர்கள் தயாராக இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அவர்கள் தொடர்ச்சியாக தனித்து கேட்கின்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த ரெண்டு தரப்பும் இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் ஒரு கூட்டு ஐக்கியப்பட்டோ கூட்டாகவோ தேர்தலை முகம் கொடுப்பதற்கு அவர்கள் முன்வருவார் என்று இபிடிபி அவர்கள் எம்மிடம் எந்த விதமான கோரிக்கையும் அவங்க இதுவரை முன்வைக்கவில்லை. அவர்களுடன் பேசுவது போன்ற எந்தவித கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. அப்படியான கோரிக்கைகள் வருமாக இருந்தால் சில சமயங்கள் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய தரப்புகள் நாங்கள் எங்களுக்குள் பேசி அதை எடுக்க வேண்டிய முடிவாக இருக்கும். அரசியல் குழுக்கள் இப்பொழுது எங்களுடன் வருவதாக ஒத்துக்கொண்டு வந்தாலும் கூட சில பேர் நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை என போகிறார்கள். இப்போ ஏதோ புதிதாக 4 தரப்புகள் எங்களுடன் நினைவதாக வந்திருந்தார்கள். அதில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணி. அவர்கள் இன்னும் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. 2-3 நாட்களுக்குள் அவர்கள் தெரிவித்தார்கள். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பசுமை இயக்கம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருவதாக வந்தார்கள். பிற்பாடு மீண்டும் அவர்கள் வந்து நாங்கள் இதன் முடிவெடுக்கவில்லை என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தமிழிசை கட்சியிலிருந்து இலத்தி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் ஜனநாயக தமிழிசை கூட்டணியும் என்ற பெயரில் இயங்குகிறார்கள். அவர்களும் உடனடியாக இணைந்து செயல்படுவதற்கு இப்பொழுது முன் வந்திருக்கிறார்கள். அதே போல சமத்துவ கட்சி என்ற ஒன்று இருக்கிறது. அவர்களும் நம்மளுடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது வேறு சில கட்சிகளும் வந்து இணைந்து செயல்படுவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த பேச்சுக்கள் நடைபெறுகிறது. அவை சரிவரமாக இருந்தால் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த குறுகிய நேரத்திலே உங்களுக்காக ஜால்களரி ஆசிரியர்களுக்காக நேர்காணலை செய்வதற்காக
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.